பார்க்க போகிறோம். First introduction. All the substances in our surrounding are made up of atoms and molecules. These atoms and molecules are always at vibratory motion. Due to this motion, substances have an energy known as heat energy. இப்போது நம்மளுடைய சரௌண்டிங்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்க எல்லா சப்ஸ்டன்ஸ்லேயுமே ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் எப்பயுமே வைப்ரேட்டரி மோஷனில் தான் இருக்கும். அந்த வைப்ரேட்டரி மோஷனில் இருக்கிறதுனால அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும். அந்த எனர்ஜி தான் நம்ம ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஹீட் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹாட் சப்ஸ்டன்சஸ் டு கோல்டு சப்ஸ்டன்ஸ் ஆர் ஹாட் ரீஜியன் டு கோல்டு ரீஜியன். இப்போது ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஆட்டம்ஸ் அண்டு மாலிகுல்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது நம்ம ஹீட் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ண அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஆட்டம்ஸ் அண்டு மாலிகுல்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் ஆகும். இப்படி ஆட்டம்ஸ் அண்டு மாலிகுல்ஸ் ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் ஆகிறதுனால நியரில் இருக்க சப்ஸ்டன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஆட்டம்ஸ் அண்டு மாலிகுல்ஸும் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போது இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் நாம் அப்படின்னா, ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸினுடைய ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற கான்செப்டை நாம் புரிஞ்சுக்கலாம். Thus heat energy is transferred from one part of the substances to other part. We can see this heat energy transfer in our daily life also. ஹீட் எனர்ஜி brings about lot of changes. இப்போ இந்த ஹீட் எனர்ஜி நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நிறைய சேஞ்சஸை ஏற்படுத்துது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். You will learn about them in this lesson. You will also study about transfer of heat and measurement of heat change. First, effects of heat. இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம ஹீட் எனர்ஜியை அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸில் நிறைய சேஞ்சஸ் ஃபார்ம் ஆகும். அதில் 3 சேஞ்சஸ் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பான்ஷன், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். தேர்ட் ஒன் சேஞ்ச் இன் ஸ்டேட். எக்ஸ்பான்ஷன் ஆக்டிவிட்டி 1. Take a metal ball and a metal ring of suitable diameter. Pass the metal ball through the ring. You can observe that the metal ball can easily go through it. Now heat the metal ball and then try to pass it through the ring. It will not pass through the ring. Keep the metal ball on the ring for some time. In few minutes it will fall through the ring. இப்போ ஒரு மெட்டல் பாலை ரிங்கில் பாஸ் பண்ண வைக்கும்போது ஈஸியாக பாஸ் ஆகும். அதே மெட்டல் பாலை நம்ம ஹீட் பண்ணி அந்த மெட்டல் ரிங் வழியாக பாஸ் பண்ண வச்சோம் அப்படின்னா அந்த மெட்டல் பால் பாஸ் ஆகாது. ஒரு 5 மினிட்ஸ், அதாவது 5 or 10 மினிட்ஸ் கழித்து நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா எகெயின் அந்த மெட்டல் பால் அந்த மெட்டல் ரிங்கில் பாஸ் ஆகும். வாட் இஸ் த ரீசன்? இப்போது நம்ம ஹீட் பண்ண மெட்டல் பால் ஏன் அந்த மெட்டல் ரிங்கில் பாஸ் ஆகலை அப்படின்னா, அந்த மெட்டல் ரிங்கை நம்ம ஹீட் பண்ணும்போது அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி வைப்ரேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெட்டல் பால்குள்ளே மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி மூவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெட்டல் பால் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால தான் அந்த மெட்டல் ரிங்குக்குள்ளே பாஸ் ஆக முடியறதில்ல. ஒரு 5 or 10 மினிட்ஸ் கழித்து நம்ம அந்த மெட்டல் பாலை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த மெட்டல் ரிங்குக்குள்ளே ஈஸியாக பாஸ் ஆகும். வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா, அந்த மெட்டல் பால் டைம் ஆக ஆக ஹீட் எனர்ஜியை சரௌண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்படி ஹீட் எனர்ஜி சரௌண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால மெட்டல் பால் ஈஸியாக மெட்டல் ரிங்குக்குள்ளே பாஸ் ஆகும். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, solid substance expand on heating and contract on cooling. Again gases and liquid also. இந்த expansion gasesல maximum இருக்கும். Do you know electric wires used for long distance transmission of electricity will expand during daytime and contract at night. That's why they will not be set very tightly. If they are set very tightly they will break when they cool at night. இப்போது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம எலக்ட்ரிசிட்டியை கொண்டு போகிறோம் இல்லையா? அப்படி கொண்டு போகும்போது அந்த எலக்ட்ரிக் ஒயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக ஃபிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம தெரியும் அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டான மாதிரி தான் இருக்கும். வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா டே டைமில் எக்ஸ்பாண்ட் ஆகும், நைட் டைமில் கான்ட்ராக்ட் ஆகும். நம்ம அப்படி பெண்டான மாதிரி கொஞ்சம் லூஸாக இல்லை அப்படின்னா நைட் டைமில் கான்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா பிரேக் ஆகிரும், அதாவது அருந்து விழுந்துடும். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் லூஸாக பெண்டான மாதிரி எலக்ட்ரிக் ஒயர்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் இது உங்களுக்கு 2 மார்க் கொஷின். 3 இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ்: எக்ஸ்பான்ஷன், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் ஸ்டேட். இது உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 1.
இது உங்களுக்கு டீடைல் கொஸ்டின். ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆக்டிவிட்டி 2. Take a cup of water and note its temperature. Heat the water for few minutes and note the temperature again. Do you find any increase in the temperature? What caused the temperature change? இப்போ ஒரு பீக்கரில் வாட்டர் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த வாட்டரினுடைய டெம்பரேச்சரை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். எகெயின் வாட்டரை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணிவிட்டு டெம்பரேச்சரை நோட் பண்ணும்போது ஹீட் பண்ணின வாட்டரினுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸாக இருக்கும். வாட் இஸ் த ரீசன்? பீக்கரில் இருக்க வாட்டரை ஹீட் பண்ணும்போது வாட்டரில் ப்ரெசண்ட் ஆகிருக்க வாட்டர் மாலிகுல்ஸ் ஹீட் எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கும். ஹீட் எனர்ஜி வாட்டர் மாலிகுல்ஸினுடைய கைனடிக் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போது வாட்டர் மாலிகுல்ஸினுடைய ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். தஸ் ஷோஸ் தட் ஹீட் எனர்ஜி காசஸ் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். இதிலேருந்து ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம ஹீட் எனர்ஜியை அப்ளை பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸினுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆக்டிவிட்டி 3. Take few ice cubes in a container and heat them for some time. What happens? The ice cubes melt and become water. Now heat the water for some time. What do you observe? The volume of water in the vessel decreases. What do you understand from this activity? இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த ஆக்டிவிட்டி லோயர் கிளாஸஸ்லேயே ரீட் பண்ணது தான். ஐஸ் கியூப்ஸை ஹீட் பண்ணும்போது ஐஸ் கியூப்ஸ் மெல்ட் ஆகி லிக்விட் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். எகெயின் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறத நம்ம ஹீட் பண்ணும்போது வேப்பர் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்படி வேப்பர் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும்போது வெசலில் இருக்க வாட்டர் லெவல் டிக்ரீஸ் ஆகும். வாட் இஸ் த ரீசன்? ஒரு ஸ்மால் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த கான்செப்ட்லேருந்து எதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு ஐஸ் கியூப்ஸை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஐஸ் கியூப்ஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்க வாட்டர் மாலிகுல்ஸினுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீஸாக இருக்கும். எகெயின் இந்த ஐஸ் கியூப்பை நம்ம ஹீட் பண்ணும்போது ஐஸ் கியூப் மெல்ட் ஆகி லிக்விட் ஸ்டேட்டுக்கு அதாவது வாட்டர் கன்வெர்ட் ஆகும். அப்படி வாட்டர் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும்போது அதாவது லிக்விட் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும்போது அதனுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டிக்ரீஸ் ஆகும். எகெயின் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்க வாட்டரை நம்ம ஹீட் பண்ணும்போது எகெயின் அது வேப்பர் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்படி வேப்பர் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும்போது வாட்டரினுடைய வேல்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதனுடைய வேப்பர் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சாலிட் ஸ்டேட்டில் பார்க்கும்போது இன்க்ரீஸாக இருக்கும். சாலிடோட லிக்விட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிக்ரீஸாக இருக்கும். லிக்விடோட கேஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது இன்னும் அதிகமாக டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டியிலேருந்து நம்ம என்ன கிளியராக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஃப்ரம் திஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹீட் எனர்ஜி காசஸ் சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ். when heat energy is removed changes takes place in reverse direction. இப்போ நம்ம ஹீட் எனர்ஜியை ரிமூவ் பண்ணும்போது எகெயின் ரிவர்ஸ் டைரக்ஷனுக்கு கன்வெர்ட் ஆகும். அதாவது வேப்பர் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டு சேஞ்ச் ஆகும். லிக்விட் இருந்து எகெயின் ஐஸ் கியூபாக கன்வெர்ட் ஆயிரும். இஃப் ஹீட் எனர்ஜி இஸ் அப்ளைடு டு ஆர் டேக்கன் அவுட் ஃப்ரம் எ சப்ஸ்டன்ஸ் இட் வில் அண்டர்கோ எ சேஞ்ச் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் டு another. One of the following transformation may take place due to heat energy. First one, solid to liquid, melting, liquid to gas, vaporization, solid to gas, sublimation, gas to liquid, condensation, liquid to solid, freezing, gas to solid, deposition. இது important 2 mark with diagram ஓட நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். define melting, define vaporization, sublimation, condensation, freezing, deposition இது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின். Do you know water is the only matter on the earth that can be found naturally in all 3 states, solid, liquid and gas. நேச்சுராக 3 ஸ்டேட்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்க மேட்டர் அப்படின்னா வாட்டர் தான். வாட்டர் தான் 3 ஸ்டேட்டில் இருக்கும். ஒன் இஸ் சாலிட், another one is liquid and third one is gaseous state. Transfer of heat. If heat energy is supplied to any substance, it will be transferred from one part of the substance to another part. It takes place in different ways depending on the state of the substance. ஒரு சப்ஸ்டன்ஸ்னுடைய ஸ்டேட்டை பொறுத்து ஹீட் எனர்ஜி 3 வேஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் கண்டக்ஷன், செகண்ட் ஒன் கன்வெக்ஷன், தேர்ட் ஒன் ரேடியேஷன். Transfer of heat 2 மார்க்கில் important question. Conduction activity 4. Take some hot water in a cup and put a silver spoon in it. Leave the spoon inside the water for some time. Now touch the other end of the spoon. Do you feel the heat? இப்போ ஒரு கப்பில் நம்ம ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோம்.
இந்த ஹாட் வாட்டருக்குள்ளே ஒரு சில்வர் ஸ்பூனை டிப் பண்ணுறோம். ஒரு 5 or 10 minutes கழித்து சில்வர் ஸ்பூனினுடைய அதர் எண்டை நாம் டச் பண்ணுறோம். வாட் டு யூ ஃபீல் த ஹீட்? இப்போது நம்ம சில்வர் ஸ்பூனை டச் பண்ணும்போது நீங்கள் ஹீட்டை ஃபீல் பண்ணுறீங்களா? How did the other end of the spoon become hot? It is because heat in the hot water is transferred from one end to other end of the spoon. இப்போது ஸ்பூனினுடைய அதர் எண்ட் எப்படி ஹீட்டாக இருக்குது? இப்போது ஹீட் எனர்ஜி ஸ்பூனினுடைய ஒரு எண்டிலிருந்து அனதர் எண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால தான் ஸ்பூனினுடைய அதர் எண்ட் ஹீட்டாக இருக்கும். இப்போது சில்வர் ஸ்பூன் சாலிட் சப்ஸ்டன்ஸில் ஆட்டம்ஸ் ரொம்ப க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போது நம்ம வாட்டருக்கு ஹீட் எனர்ஜியை அப்ளை பண்ணுறோம். ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது வாட்டர் மாலிகுல்ஸ் கைனட்டிக் எனர்ஜினால் வைப்ரேட் ஆகும். அப்படி வைப்ரேட் ஆகிற வாட்டர் மாலிகுல்ஸ் ஸ்பூனில் ப்ரெசண்ட் ஆகிருக்க ஆட்டமையும் வைப்ரேட் பண்ண வைக்கும். இந்த ஆட்டம்ஸ் நியரில் இருக்க ஆட்டம்ஸை வைப்ரேட் பண்ணும். இப்படியே வைப்ரேட் ஆகி ஹீட் எனர்ஜி ஸ்பூனினுடைய ஒரு எண்ட்லேருந்து அனதர் எண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இன் கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் between two ends of the same solid or through two solid substances that are at different temperatures but in contact with one another. இப்போது two ends of the same solid. இப்போது சில்வர் ஸ்பூன் நம்ம பார்த்தோம், அதனுடைய ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அனதர் மெத்தட் டூ சாலிட் சப்ஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் கான்டாக்டில் இருக்க டூ சாலிட் சப்ஸ்டன்ஸில் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ஒரு மெத்தட். What is meant by conduction? We can define conduction as the process of heat transfer in solids from the region of higher temperature to the region of lower temperature without the actual movement of atoms or molecules. Atoms or molecules ஓட மூமெண்ட் இல்லாமல் ஹையர் டெம்பரேச்சரான ஒரு பார்ட்லேருந்து லோவர் டெம்பரேச்சர் பார்ட்டுக்கு ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மெத்தடுக்கு தான் நம்ம கண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். டூ யூ நோ ஆல் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட்? த சப்ஸ்டன்சஸ் விச் டஸ் நாட் கண்டக்ட் ஹீட் ஈஸிலி ஆர் கால்டு பேட் கண்டக்டர்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ். wood, cork, cotton, wool, glass, rubber, etc. are insulator. Differentiate between good conductor and bad conductor. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க். 2 மார்க்கில் செப்பரேட்டாகவும் கேட்கலாம். டிஃபைன் குட் கண்டக்டர், டிஃபைன் பேட் கண்டக்டர் ஆர் இன்சுலேட்டர். இந்த கொஷினை கேட்டால் எக்ஸாம்பிளோட ரைட் பண்ணணும். 1 மார்க்லேயும் உங்களுக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு கண்டக்ஷன் இன் டெய்லி லைஃப். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். 5 மார்க்லேயும் உங்களுக்கு கேட்கலாம். We cook food in vessels made up of metals. When the vessel is heated, heat is transferred from the metal to the food. Second one, when we iron dresses, heat is transferred from the iron to the cloth. நம்ம ட்ரெஸ்ஸை அயன் பண்ணும்போது ஹீட் எனர்ஜி கிளாத்துக்கு பாஸ் ஆகும். Handles of cooking utensils are made up of plastic or wood because they are poor conductor of heat. Handles of cooking utensils நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம். குக்கர்ஸ் இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனுடைய ஹேண்டில்ஸ் எல்லாமே வுட்டில் இருக்கும் அல்லது பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஏன்னா வுட் ஆர் பிளாஸ்டிக் ஈஸியாக ஹீட் எனர்ஜியை கண்டக்ட் பண்ணாது. இட் இஸ் ஏ இன்சுலேட்டர் ஆர் பேட் கண்டக்டர்ஸ். The temperature inside igloo snow house is warm because snow is a poor conductor of heat. Convection activity 5. Take some water in a vessel and heat it on a stove. Touch the surface of the water. It will be cold. Touch it after some time. It will be hot now. How did the heat which was supplied at the bottom reach the top? இப்போ ஒரு வெசலில் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஹீட் இட் ஆன் ஏ ஸ்டவ். இப்போது வாட்டரினுடைய சர்ஃபேஸை டச் பண்ணி பார்க்குறோம். இட் வில் பி கோல்டு. எகைன் சம்டைம்ஸ் நம்ம வாட்டரை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணிவிட்டு நம்ம டச் பண்ணி பார்க்குறோம். இப்போது வாட்டரினுடைய சர்ஃபேஸ் ஹீட்டாக இருக்கும். வாட் இஸ் த ரீசன்? நம்ம இப்போ பாட்டமில் தான் ஹீட் பண்ணுறோம். ஆனால் இந்த ஹீட் எப்படி சர்ஃபேஸ்க்கு மூவ் ஆச்சு? இப்போது நம்ம வெசலினுடைய பாட்டமில் ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது பாட்டமில் இருக்க வாட்டர் மாலிகுல்ஸ் அப்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். இப்போது சர்ஃபேஸில் இருக்க, அதாவது டாப்பில் இருக்க வாட்டர் மாலிகுல்ஸ் டவுன்வர்ட் டைரெக்ஷனுக்கு மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம பாட்டமில் ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது பாட்டமில் இருக்க வாட்டர் மாலிகுல்ஸ் ஹீட் எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அப்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும், அதாவது கீழேருந்து மேலே போகும். இப்போ டாப்பில் இருக்க வாட்டர் மாலிகுல்ஸ் டவுன்வர்ட் டைரெக்ஷனுக்கு மூவ் ஆகும். இந்த மெத்தடுக்கு தான் கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது வாட்டர் மாலிகுல்ஸ் ஹீட் எனர்ஜியை ரிசீவ் பண்ணிவிட்டு ஹையர்
டெம்பரேச்சரான ஒரு பிளேஸ்லேருந்து லோவர் டெம்பரேச்சரான ஒரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மெத்தடுக்கு தான் கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். கன்வெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் லிக்விட்ஸ் அண்டு கேஸஸ். இந்த கன்வெக்ஷன் லிக்விட்ஸ் அண்டு கேஸஸில் மட்டும்தான் நடக்கும். கன்வெக்ஷன் இன் டெய்லி லைஃப். Formation of land breeze and sea breeze is due to convection of air. Wind flows from one region to another region by convection. In hot air balloons, heat is transferred by convection and so the balloon rises. In refrigerators, cool air moves downward and replaces the hot air because of convection. Convection in daily life உங்களுக்கு 2 mark questions கேட்கலாம். அதே போல் define convection 2 mark questionல கேட்கலாம். Radiation is the third form of heat transfer. By conduction, heat is transferred through solids. By convection, heat is transferred through liquids and gases. இது உங்களுக்கு 1 mark questionல கேட்கலாம். But by radiation, heat can be transferred through empty space, even through vacuum. Heat energy from the sun reaches the earth by this form of heat transfer. Radiation is defined as the way of heat transfer from one place to another in the form of electromagnetic waves. Heat energy transferred into 3 ways. Already உங்களுக்கு தெரியும். First one conduction, second one convection, third one radiation. Conduction takes place only solids. Convection takes place liquids and gases. But radiation, without any material medium, heat energy transferred into one place to another. அதாவது எந்த ஒரு மீடியமும் இல்லாமல் ஹீட் எனர்ஜி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் அந்த மெத்தடு தான் நம்ம ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஈவன் த்ரூ வேக்யூம் அப்படின்னா வெற்றிடம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது சன்னிட்டேருந்து வர்ற ஹீட் எனர்ஜி ரேடியேஷன் மூலியமாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படின்னா வாட் இஸ் மென் பை ரேடியேஷன்? Radiation is defined as the way of heat transfer from one place to another in the form of electromagnetic waves. Electromagnetic waves are radiation ஒரு பிளேஸ்லேருந்து, அதாவது ஹீட் எனர்ஜி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது இம்பார்ட்டன்ட் 2 mark. Define radiation. Again, ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸாக ரேடியேஷன்ஸ் அதாவது ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இது வந்து 1 markல கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட். ரேடியேஷன் இன் டெய்லி லைஃப். ஹீட் எனர்ஜி ஃப்ரம் த சன் ரீச்சஸ் த எர்த் பை ரேடியேஷன். சன்னிட்டேருந்து வர ஹீட் எனர்ஜி ரேடியேஷன் மூலியமாக எர்த்துக்கு ரீச் ஆகும். வைல் ஸ்டாண்டிங் நியர் ஃபயர் வி ஃபீல் த ஹீட் விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் as radiation. Black surfaces absorb heat radiation so that the bottom of the cooking vessels are painted black. Black surface heat energy absorb பண்ணிக்கும். அதனால தான் நம்ம குக்கிங் யுட்டன்சில்ஸ்லாம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா black color paint கோட் பண்ணியிருப்பாங்க. White color reflects heat radiation. That why we are advised to wear white cloth during summer. White color ரேடியேஷனை அதாவது ஹீட் ரேடியேஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால தான் சம்மர் டேஸ்லாம் ஒயிட் கிளாத் வியர் பண்ண சொல்லுவாங்க, அதாவது போட்டுக்க சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுவரைக்கும் பார்த்த போர்ஷன்ஸ்லேருந்து 2 mark கொஸ்டின்ஸ் 1 mark கொஸ்டின்ஸ் எல்லாமே டீச் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லியிருப்போம் எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எகைன் ஒன் டைம் உங்களுக்கு சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 35ல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட், எக்ஸ்பான்ஷன், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் ஸ்டேட். அது வந்து உங்களுக்கு 2 markல கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 1 எக்ஸ்பான்ஷனில் இந்த ஆக்டிவிட்டி 1 உங்களுக்கு டீட்டெயில் கொஸ்டினில் கேட்கலாம். எகைன் ரைஸ் இன் டெம்பரேச்சர் அந்த ரீட் பண்ணிக்கோங்க அந்த டாப்பிக்கை. அப்புறம் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஸ், சாலிட் டு கேஸ். இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு 2 markல கேட்கலாம். கீழே இருக்க டயக்ராம் பார்த்துக்கோங்க. சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இன் வாட்டர். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ, எல்லா டூ யூ நோவை நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். எகெயின் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட், இந்த 3 waysல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். இதனுடைய டெஃபினேஷன் எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. எகெயின் டீட்டெயில் கொஸ்டின்லையும் கேட்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். அப்படி கேட்டோங்க அப்படின்னா இந்த 3 டைப்ஸையும் நீங்கள் ரைட் பண்ணணும். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் 3யும் ரைட் பண்ணணும். எகெயின் கண்டக்ஷன் இன் டெய்லி லைஃப் உங்களுக்கு வந்து 2 mark கொஸ்டினில் கேட்கலாம். அதே போல் கன்வெக்ஷன் இன் டெய்லி லைஃப் உங்களுக்கு 2 markல கேட்கலாம். ரேடியேஷன் இன் டெய்லி லைஃப் இந்த கொஷினையும் உங்களுக்கு 2 markல கேட்கலாம்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பார்ட்டில் எந்தெந்த கொஷின் சொன்னது எல்லாமே தரவாக ரீட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.